ஆவணி மாத தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சிவனை வணங்கி உணவேதும் உண்ணாமல் விரதம் இருப்பது சிறப்பு. பால் பழம் சாப்பிட்டும் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம். ஆவணி தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ வேளையான மாலை 4 மணி முதல் 6 மணி வரையான நேரத்தில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சோமா சுக்த பிரதிட்சணம் வந்து சிவபெருமான், நந்தி பகவான் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களை வணங்க வேண்டும். பிறகு நந்தி தேவருக்கு அருகம்புல், வெல்லம் கலந்த அரிசியையும் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு பால், பன்னீர், தேன், தயிர் போன்ற அபிஷேக பொருட்களை தானம் தந்து பிரதோஷ வேளை பூஜையின் நந்தி தேவர் மற்றும் சிவபெருமான், பார்வதி தேவியை வணங்க வேண்டும். பிரதோஷங்களில் சனிக்கிழமை அன்று வருகின்ற சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பானது. அதிலும் நாளை வருகின்ற ஆவணி தேய்பிறை பிரதோஷமானது சனி பகவானுக்குரிய பூசம் நட்சத்திரத்தில் வருவதால் அன்றைய தினத்தில் சிவன் கோயிலிலேயே இருக்கின்ற நவக்கிரக சன்னதியில் சனி பகவானுக்கு விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமான் தேவரை வழிபட்ட பலனை பெற முடியும். அஷ்டம சனி, சென்ம சனி போன்ற சனிக்கிரக தோஷங்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு பாதங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். மேலும் மாத சிவராத்திரி தினமும் ஆவணி தேய்பிறை பிரதோஷ தினத்திலேயே வருவது மிகவும் சிறப்பானது ஆகும். எனவே அன்றைய தினத்தில் பிரதோஷ வழிபாடு தவறாமல்